இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒன் பீஸோட லாஸ்ட் 2 எபிசோட பார்த்தேங்க. அது கார்ப்போட ஃபேன்ஸ் எத்தன பேர் இருக்கிறீங்க? கிட்டத்தட்ட 1000 எபிசோட நம்ம வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தோம் கார்ப்போட ஃபைட் சீனுக்கோசரமே. ஆனா இந்த எபிசோட்ல தரமா செஞ்சு விட்டாய்ங்க நல்லாவே. டோய் அனிமேஷன்ல வேலை செய்ற அனிமேட்டர்ஸ்லாம் ஃபைட் சீன் வந்தாலே நல்லாவே குக் பண்ண ஆரம்பிச்சுடுறாய்ங்க. தலைவன் கோபிய காப்பாத்துறங்கிற பேர்ல ஒரே பஞ்ச் ஏர் பஞ்ச் மூலியமா அங்க இருக்கிற ஷிப்பையே பறக்க வச்சு அவ்வளோ தூரத்துக்கு அதிலிருந்து ஒரு என்ட்ரன்ஸ் அங்கிருந்து ஜம்ப் பண்ணி ஒரு கேலக்ஸி இம்பாக்ட் குடுப்பாரு பாருங்க. அந்த மொத்த டவுனுமே ஒரே பஞ்சில டெஸ்ட்ராய் ஆயிரும். அதுக்கப்புறம் கூசானுக்கும் கார்ப்புக்கும் ஃபைட் நடக்கும் பாருங்க. கூசானு எவ்வளவோ முயற்சி பண்ணி ஐஸ்ல வந்து உறைய வைக்க பார்ப்பாரு கார்ப்பு. ஆனா கார்ப்பு ஐஸ் இங்க என்னதான் உறைய வச்சாலும் எனக்கு அது செல்லுபடி ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹாக்கி இன்னமும் இவ்வளோ வயசாகியும் ஹாக்கி பவர்ஃபுல்லா இருக்குதுங்க. அந்த எபிசோட்ல கார்ப் வந்து கூசானை டிஃபீட் பண்ணிடுவாருன்னே சொல்லலாம். யோசிச்சு பாருங்களேன், கார்ப் வந்து அவரோட ஸ்டூடெண்ட்டே போட்டு இந்த அளவுக்கு அடிக்கிறாருன்னா, அக்கைனை மட்டும் அன்னைக்கு மெரைன் ஃபோல் வாரில் கையில் சிக்கியிருந்தானா என்ன ஆயிருப்பான்? அதுக்குள்ள செங்கோக்கு வந்து தடுத்துட்டாரு. இல்லைன்னா அக்கைனுக்கு அது அங்கேயே முடிஞ்சிருக்கும்.